தூங்காதே தம்பி தூங்காதே என்ன பாட்டில் ஆரம்பித்தோம், அந்த மாதிரி தான் யாருமே தூங்கலை. இந்த படத்தை நான் எடுக்கும்போது எல்லாமே நைட் ஷூட்டு அண்ட் டே நைட் இந்த டீம்ஸ் நான் சிகு பண்ணின டீம் திரு விஷால் சார் எல்லாருமே டே நைட் இந்த படத்துக்காக உழைச்சி இன்றைக்கி வந்து இந்த படம் முடிவடைஞ்சு இன்றைக்கி சென்சர் இது முடிஞ்சு அண்ட் ஏப்ரல் 11 வருதுன்னா அதுக்கு காரணம் எல்லாருமே தூங்காமல் இந்த படத்தை ஒரு நல்ல திரைப்படத்தை எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ சரியான முறையில் எவ்வளோ அற்புதமான முறையில் தரணுமோ அவ்வளோ அற்புதமாக தயார் பண்ணி திருவும் அவருடைய டீமை பண்ணியிருக்காங்க. அண்ட் யூடிவி மோஷன் பிக்சர்ஸ் அண்ட் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த படத்தை தயாரிக்கிறதுலையும் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏப்ரல் 11 ரொம்ப அற்புதமான டேட். நாங்கள் ஆரம்பிக்கும் போதே டிசைட் பண்ணது ஏப்ரல் 11 இந்த படம் வரணும் அப்படின்னு. அது முதல்ல சாத்தியமா அப்படின்னு நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது, எல்லாரோட டேஸ் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. சாங்ஸ் வரணும், ஜீவிக்கிட்டேருந்து 5 சாங் வரணும். இவ்வளோ சேலஞ்ச் இருந்தாலும் திருவும் விஷாலும் சேர்ந்து அவ்வளோ அருமையாக உழைச்சி டே நைட் உழைச்சி அதுக்கு எடிட்டர் ரூபன் எல்லாருமே சைமல்டேனியஸ் எடிட்டிங், சைமல்டேனியஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன், ரிச்சர்ட்லாம் வந்து ரீல் பை ரீல் டிஐ ஒர்க்கும் எல்லாம் எஃபெக்ட்ஸும் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க், ஒரு அற்புதமான ஒரு டீம் ஒர்க் நான் இந்த படத்தில் பார்த்தேன். அதுதான் வந்து இந்த படத்தினுடைய முழுமையான ஒரு உணர்வுக்கு காரணம். ஏப்ரல் 11 பார்க்கும்போது அந்த ஸ்பீடு தெரியாது உங்களுக்கு, முழுமை தெரியும், ஒரு நல்ல ஒரு அற்புதமான உழைப்பு தெரியும். அண்ட் அதுதான் இந்த டீமுடைய வெற்றி நான் நினைக்கிறேன். ஸோ அட் யூடிவி வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி அண்ட் மிகப்பெரிய லெவலில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பாண்டி நாடு வெற்றிக்கு பிறகு விஷால் அண்ட் லக்ஷ்மணன் கூட்டணியில் வரும்போது இன்னும் எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில் இன்னும் பெருசாக இருக்குது. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி த ஃபிலிம் வில் மீட் மோர் தென் தட் எக்ஸ்பெக்டேஷன். இன்ஃபேக்ட் எங்களுக்கு நம்பிக்கை என்னென்னா இந்த படம் எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் மீறுற மாதிரி. திருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சம்மர் படத்திலே வந்து அவருடைய டேலண்ட்டை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார். எல்லா பத்திரிகையும் சொன்னது அவருடைய அருமையான ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே தாண்டி எல்லா விஷயங்களும் அற்புதமாக அமைஞ்சு ஒரு நிறைவான படமாக, ஒரு எல்லாரும் பாராட்டுற படமாக, தமிழர் திருநாளுக்கு வரும்போது எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுற படமாக கண்டிப்பாக நான் செய்யப்படுறது இருக்கும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்த எல்லா மீடியா நம்மளுக்கும் நன்றி. இந்த மீட்டிங் சொன்னது வந்து இந்த கால் பண்ணதே உங்களுக்கு இந்தளவு ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணதுக்கு நன்றி. 11 படம் வரும்போது நீங்கள் க்ரியேட் பண்ண ஹைப்புக்கு கண்டிப்பாக இந்த படம் ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ ஐ இன்வைட் எங்களுடைய கெஸ்ட் இங்கே வந்திருக்கிற இந்த டீமை வந்து நான் பேச அழைக்கிறேன். அண்ட் முதலில் ரிச்சர்ட், இந்த படத்துக்கு மிகப்பெரிய உழைப்பு. ஸோ இந்த படத்தை இவ்வளோ ஸ்பீடாக இவ்வளோ அழகாக எடுத்ததுக்கு என்ன காரணம், எப்படி இந்த சாத்தியமாச்சுன்னு வந்து சொல்லுங்கள் ரிச்சர்ட். நான் சிகு மனிதன் படத்தோட என்னென்னா முன்னாடி அவர் தஞ்சன் சார் சொன்ன மாதிரி டேட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும்போது பெரிய கஷ்டமெல்லாம் தெரில, ஏன்னா ஒரு 4 மாதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பாதியில் போக தான் தெரிஞ்சுது அது ரொம்ப கம்மியான டைம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே சைமல்டேனியஸாக பண்ண வேண்டிய சூழ்நிலையெல்லாம், சில லொக்கேஷன்லாம் போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவோம். ஷூட்டிங்க்கு 4 நாள் முன்னாடி திடீர்னு பர்மிஷன் இல்லை அப்படின்லாம் பிரச்சனை வரும். ஸோ 4 நாள் கழிச்சு ஷூட்டிங் போயே ஆகணும், ஆனால் எந்த லொக்கேஷன் தெரியாது. ஷூட்டிங் நடத்திட்டே ஒரு சைடு அசிஸ்டன்ட் ஆக்ஷனாக லொக்கேஷன் தேடிட்டே இருப்பாங்க. லொக்கேஷன் கிடச்சிச்சின்னா கேமராமேன் பார்க்காம அசிஸ்டன்ட் அமிச்சு லைட் பண்ணி வச்சுட்டுலாம் போயெல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற படத்தில் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் மீறி ஒரு டெக்னிக்கலாக ஒரு நல்ல சவுண்டான படமாக, ஸ்கிரிப்ட் வைஸாகவும் ஒரு நல்ல படமாக நான் சிகு மனிதன் வந்திருக்கு நான் நம்புகிறேன். இந்த படம் கண்டிப்பாக நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை. நாங்கள் போட்ட இந்த 4 மாத உழைப்பு வந்து வீண் போகாதுன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் ஹீரோ சார் வந்து வரும்போதே சொன்னார், அண்ணன் நல்லவர் வல்லவர்னு மறந்துடாமல் சொல்லிடுன்னு. அவர் உண்மையாகவே ரொம்ப நல்லவர், வல்லவர். நன்றி. நண்பர்களாக ஒர்க் பண்ணுவோம் இந்த படத்தில். ஸோ டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணல. திரு இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். திரு மூலமாக விஷாலும் நண்பன் ஆகிட்டார். ஸோ அதனால் நண்பர்களோடு ஒர்க் பண்ணோம், ரிச்சர்டும் சரி. ஸோ நண்பர்களாக ஒர்க் பண்ணும்போது எந்த வலியும் எதுவும் தெரியல, சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம், நல்ல ஒரு அவுட்புட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ யூ பிரிங் இட் டு த பீப்புள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஜாக் சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபேமிலி ப்ராஜெக்ட் மாதிரி சொல்லலாம். ரிச்சர்ட் அவங்க வந்து ஒரு கலர் ஸ்கீமோட விட் திஸ் ப்ராஜெக்ட் நான் சிகப்பு மனிதன்றதுனால. VFFக்கு இது செகண்ட் ப்ராஜெக்ட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் மை ஃப்ரெண்ட் விஷால். This again will be a bigger hit than பாண்டிய நாடுன்னு நாங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுறோம். I personally feel that because நான் படம் பார்த்துட்டேன். அண்ட் திரு this will be definitely a step ahead. And அங்கே இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கிற எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் எல்லாருமே டெஃபினட்டாக எழுதுகிற அளவுக்கு இட்ஸ் ரியலி வெல் டன். அண்ட் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் யூ சப்போர்ட் அஸ்.